ஹாய் செலிபிரிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் அது. என்ன சம்பவம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:20, மத்தியானம் 2:20, விடிய காலையில் 2:20. இந்த பக்கெட் இருக்கா இல்லைங்களா, சிவி இங்கே பாரு, பார்சமி. அதாவது நாங்கள் வந்து ரவுண்டர்ஸ் தூங்க இல்லையா, அது மாதிரி தூங்க வச்சோம். கரெக்டாக வீட்டுக்கு வந்தோன்னு எந்திரிச்சிட்டு கிட்டத்தட்ட 11:15 தூங்கவே மாட்டேன்ட்டா. ஸோ வந்து போராடிட்டு இருக்கேன். சுரேகா தூங்கிட்டு இருக்கா. மணி காட்டுறேன் பாருங்க, நம்ப மாட்டீங்க. அதான் நம்ம வீட்டில் வந்து வாட்ச் அங்கே தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஃபோனை தூக்கி வச்சுட்டா வருது. நம்ம வீட்டில் வாட்ச் அங்கே தான் இருக்குது, பார்த்துங்க, தெரியுதுங்களா அது. பட் இந்த பக்கெட்டு வந்து தூங்க மாட்டேங்குது. ஏப்பா இங்கே வா சாமி. அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறையா பேர், ஸ்வீட்ஸாவை தோளில் போட்டு தட்டுங்க அப்படின்னு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தோளில் போட்டு தட்டுங்க அப்படின்னு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. லைட்லாம் ஆஃப் பண்ணின்னு வச்சிங்களேன், கத்த ஆரம்பிச்சிருவா, ஊம்பா. ஸோ இவளை வந்து தூங்க வைக்கிறது வந்து மிகப்பெரிய டஃப்பான வேலை. எப்படி நான் வந்து இவளை தூங்க வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. A few moments later. இல்லாத லூட்டி பண்ணிட்டு இருக்கிறா. எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. வாருங்க, இவளை பாருங்க. போய் சுரேகா வெளிப்புட்டு விட்டப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறானா அம்மனி, மிட் நைட் கிரேவிங்ஸ் ஆகி போச்சு. என்ன சாப்பிட்ருக்கானா காட்டுறாருங்க. பொரி வந்து ஸ்வீட்ஸை கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இவளுக்கு இப்போ என்ன கொடுத்து சமாளிக்கிறதுன்னு தெரியல. பொரி கொடுத்துருக்கேன், பொரி சாப்பிட்டுருக்குறான். ஸ்வீட் சாச்சிக்கலாமா? சாச்சிக்கலாவா சாச்சிக்கலாம் அண்ணே. இவளை எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கும் தெரியல. டே இருங்க, பொரி வந்து கொட்டிடுவோம், கவரோட மூடி வச்சுட்டு வரேன். இந்த மேடம் 2 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. என்ன சாமி இங்கே பாரு, என்ன பாட்டுருக்கீங்க? 2 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானா, வீடியோ பாட்டுருக்கா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜன்னல்லாம் வேணா பாருங்க, இருட்டாக தான் இருக்கும். சுவி சாச்சிக்கலாமா? வா தூங்கல, வா எந்திரி வா. சுவியா இங்கே சாச்சிக்கலாவா சாமி, எந்திரி வா, தூங்கல, வா தூங்கல, வா. பாருங்க, இப்படி தான் பண்ணுவா. பிளட்டி என் கண்ணில் தூக்கத்தை பாருங்க. பிக் பாஸ் மாதிரி ஆகிப்போச்சு. பிக் பாஸ் மணி பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சு. நான் சுரேகா வச்சு ஸ்வீட்ஸோட என்ன டைம் பார்த்தீங்கன்னா பொரி சாப்பிடும் டைம். ஸ்வீட்ஸா பொரி சாப்பிடும் டைம். பொரி சாப்பிட்ருக்காங்க. வெடி காலையில் 2:45 குண்டால தீர்ந்து போச்சாமா. பாய் சொல்லு. அதுக்கு ஸ்வீட்ஸா எல்லா விஷயத்துலையும் குட் கேர்ள். பட் இந்த தூங்குற விஷயத்தில் இங்கேயும் இறங்கி போகிறா வேகமாக. எங்சாமி போகிற உனக்கு தூக்கம் வந்துச்சு இருக்குடே. எங்கே போகிற மாட்டேன்? கரெக்டாக மணி 3:20 பாப்பா தூங்கிட்டான். இது ஃபோன் காமிச்சு தான் தூங்க வச்சேன், வேறு வழி தெரியல. சரிங்க, இப்போதைக்கு குட் நைட். மார்னிங் பார்க்கலாம். வேக்கப் ஆனோடனே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. பாருங்க கண்ணெல்லாம். சுரேகா பாருங்கள் தூங்கிட்டு இருக்கேன். சுரேகா பாவம் இல்லையா, அதனால் நான் போய் பாப்பாவை டேக் பண்ணேன். இப்போ இங்கே படுத்துட்ருக்கா. அப்புறம் கொஞ்சம் இதை அப்படி திரும்பி அவங்க அம்மாட்ட போய் ஒட்டிக்குவேன். ஒழிச்சிட்ருக்கணும். என்ன ரொல் பண்ணுறாங்க பாருங்கள். அப்பா அவையோடு தூங்கிட்டு இருக்கேன். மார்னிங் மீட் பண்ணுவேன். காலையில் 9:20 எந்திரிச்சிட்டா. தூங்கினது 3:20, எந்திரிச்சது 9:20. என்ன நைட்டுக்கேன் தெரியுங்களா? இப்போ அந்த மணி எந்திரிச்சாச்சு. இந்த மணி பாருங்க. ஏய் பேசுறா பேசுங்க. ஹாய் சொல்றா.
குட் மார்னிங். நான் ரொம்ப சித்திரவதை பண்றேன் எங்களை போட்டு. ஒருத்தன் சொல்லிருந்தீங்களா தோல் மேல தட்டி தூங்க இவளைங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவளை யாருன்னு நினைச்சிட்டீங்க? தொட்டில போட்டாலே இந்த தோல்ல தட்டினா குதிச்சு நெளிஞ்சு டால்ஃபின் கீழே விழுந்துரும். மணி மார்னிங் வந்து 11 ஆச்சு, 10:40 ஆச்சு. மேடம்க்கு இப்போ தூக்கம் வந்துருச்சு. இப்போ தூங்குற அதை விட கஷ்டம். வாயில இடிக்கக்கூடாது. இப்போ தூக்கம் வந்துருச்சு. இப்போ தூங்குற அதை விட கஷ்டம். ஃபோன் கான்செப்ட் தூங்க வைக்கணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் சுவிக்ஸாவின் லீலைகள் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்க. இந்த பிள்ளைங்களால சமாளிக்க முடியல. கடிச்சு வைக்கிறா கடிச்சு. இந்தா இங்க வா. இவங்களை மிரட்டு எல்லாத்தையும் நீ மிரட்டு சிவி. இந்த பிள்ளைங்களால சமாளிக்க முடியல. அதான் எங்களுக்கு காப்பாற்றிக்க விட்டுறது எங்களே. நாங்கள் இவ்வளோ ஹாஸ்டலில் சேர்த்தலாம்னு இருக்கோம். ஹாஸ்டலில் சேர்த்து போகிறோம். நீங்கள் இப்போ எதுக்கு தான் வேணும் கை வைக்கிறேன், கை வைக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது வேணும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. பாய் பாய் சொல்லு. பாய் பாய். கடிக்கூடாது சார். நீங்கள் குட் கேர்ள் தானே, நீங்கள் கடிக்கூடாது. குட் கேர்ள் தானே, கடிக்கூடாது. பாருங்க வேணுன்னே சொல்லுங்க கடிக்கிறேங்க. பாரு ஸ்வீ கடிக்கூடாது. ஸ்வீ கடி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க என் கையை போட்டு கடிச்சிட்டு. இங்கே பாருங்க. நான் கையா இங்கே பாரு. கடிக்காத சுண்டுன்னு வச்சுக்கோ. அவள் தூக்கம் வந்தால் நம்ம சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டாங்க. இல்லாட்டியும் கேட்க மாட்டா, அப்போ ரொம்ப கேட்க மாட்டா. பார்த்திங்கன்னா வந்து பார்க்கில் இது வந்து ஒரு நல்லா மூலிகை செடிகளெல்லாம் அரிய வகை செடிகள்லாம் இருக்கிற கவர்மெண்ட் பிளேஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து வந்திருக்கோம் ஒரு சில சாரீ ஷூட்டில் எடுக்கிறதுக்காக. வந்துட்டு சுவியும் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பாருங்க சுவியோட சேட்டை. சுவி இங்கே பாரு. ஏடு நாய் அடிக்கிற கல்லுமே குச்சிங்களாமா அது அடிக்கிற பாருங்க. பாருங்க அடுத்த கல் எடுப்பா. சுவி நாய் அடிச்சிரு. பொபு ஓடிமா பொபு ஓடி. பொபு ஓடி அடிச்சிரு கொசு கொசு.